ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் டெல் மீ சாஃப்ட்லி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போனோம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே சந்தேகம். ஏன்னா ஒரு மாதிரி கோடை விடுமுறையில் நம்ம ஹீரோவை விட்டுட்டு வெளியில் போயிடுவாங்க. கொஞ்சம் கூட தொடர்பே இருக்காது. ஒரு 10-15 நாள் வெளியில் தங்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் காலேஜ் வருவாங்க. இதனாலே செம்ம காண்டா இருப்பார் நம்ம ஹீரோ. அதனாலே சந்தேகப்பட்டிருப்பார். இப்போ இதற்கிடையில் நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. அவங்களுடைய பிரச்சனையிலே தலையிடுவாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, ஹீரோயின் லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய காஸ்டிங் பார்த்தாவே ஹீரோயினோட இந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களோட பேசிக்கிறதும் சண்டை போடுறது பார்த்தா நம்ம உள்ளூரில் எப்படி சண்டை போடுறாங்களோ அதே மாதிரி சண்டை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. படத்தை நடிச்ச எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்க அண்ணங்க, அவங்க தான் இவங்களுக்கு வில்லன்களாக வருவாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் பிஜிஎம் பொறுத்தளவுக்கு சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு நல்லா விஷுவல் எஃபெக்டாக ஒரு சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. நல்லா ஒளிப்பதிவு நல்லாவே திறம்பட இருக்குது. படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான் நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃபில் படம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதேமாதிரி கிளைமேக்ஸ் நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்கையாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு எடுத்தால் நல்லாவே வந்திருக்கும். ஆனால் அங்கே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஒரு பக்கத்தில் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சின்சியர் இருக்காங்க. நான் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் படம் இப்படி சூப்பராக சொன்னாங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.